ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றியதன் மூலமாக மகாத்மா காந்தியை இரண்டாவது முறையாக கொன்று விட்டீர்கள் என மத்திய பாஜக அரசை காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் கடுமையாக விமர்சித்திருக்கார். சென்னை சத்தியமூர்த்தி பவனியில் அமைந்திருக்கும் காங்கிரஸ் தலைமையகத்தின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் 100 நாள் வேலை திட்டத்திற்கு சூட்டப்பட்டிருந்த மகாத்மா காந்தியின் பெயரை மத்திய அரசு நீக்கியதை கடுமையாக குறை கூறியிருக்காரு. இதன் மூலம் 77 ஆண்டுகளுக்கு பிறகு மகாத்மா காந்தியை இரண்டாவது முறையாக கொன்றுவிட்டார்கள் என குற்றம் சாட்டியிருக்காரு. மேலும் இந்த திட்டத்திற்கான பெயரை வாயிலே நுழையாத வகையில மாற்றி வைத்திருக்கிறார்கள்னு குறிப்பிட்டிருக்காரு. காங்கிரஸ் ஆட்சியின் போது கொண்டுவரப்பட்ட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்துல வேலைக்கான உத்தரவாதம் இருந்ததாகவும், ஆனா தற்போது அது கேள்விக்குறியாக இருப்பதாகவும் ப சிதம்பரம் கூறியிருக்காரு. இந்த புதிய திட்டம் ரத்தாகும் வரை அதன் மோசடிகளை கிராமம் கிராமமாக வீடு வீடாக சென்று எடுத்து சொல்வோம், அதுவரை காங்கிரஸ் போராடும்னு சிதம்பரம் உறுதிபட தெரிவிச்சிருக்காரு.